19ஆம் தேதி நாம் எல்லாம் சிறப்பாக இருப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு செய்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த வயதிலே நாம் அறிய முடியாதவற்றையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு சாதித்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நம்முடைய உ.வே. சாமிநாத ஐயர் என்று சொல்லக்கூடிய தமிழ் தாத்தா 19ஆம் தேதி 1855 பிப்ரவரியிலே பிறந்திருக்கிறார். ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி 1942 இந்த உலகை விட்டு மறைந்தாலும் 87 வயது வரை வாழ்ந்திருக்கிறார். தமிழறிஞர், பதிப்பாளர். எவ்வளவு சிறப்பு! தேடி தேடி கண்டுபிடித்து அரிய பொக்கிஷமான தமிழ் ஓலைச்சுவடிகளை எடுத்து எல்லாம் புத்தகமாக பதிப்பிட்ட ஒரு மாபெரும் உ.வே. சா என்று அழைக்கப்படுகிற உ.வே. சாமிநாத ஐயரின் விடாமுயற்சி எவ்வளவு இருக்கிறது! மணிமேகலை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, பத்துப்பாட்டு, புறநானூறு போன்ற இலக்கிய நூல்களை அச்சு ஏற்றி வெளியிட்டதில் முக்கிய பங்கு வகிப்பவர் நம்முடைய உ.வே. சாமிநாத ஐயர் என்பதை மட்டும் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மறந்துவிடக்கூடாது. நம்முடைய தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிற உ.வே. சாமிநாத ஐயர் அவர்கள் இதே பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 1855 பிறந்து ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி 1942 இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றாலும் அவர் எவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறார், எத்தனை புத்தகங்களை எழுதியிருக்கிறார் என்பதையெல்லாம் நினைக்கின்ற போது நமக்கு மெய் சிலிர்க்கிறது. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, புறநானூறு, அகநானூறு, என்னென்ன ஓலைச்சுவடிகள் இருந்ததோ அதையெல்லாம் தமிழிலே அச்சிட்டு புத்தகமாக வெளியிட்டார். ஆகவேதான் அவரை தமிழ் தாத்தா என்று நம்முடைய முன்னோர்கள் அழைக்கிறார்கள். எவ்வளவு ஓலைச்சுவடிகளை எடுத்து எடுத்து அச்சிட்ட நம்முடைய தமிழ் தாத்தா வ.வே. ஐயர் அவர்களுடைய பிறந்த நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். காலையிலிருந்து அவரை நாம் சிந்திக்க வேண்டும் என்று நினைத்தோம். அந்த வகையில் முன்னோர்கள் நிறைய நமக்கு சாதனைகளை செய்து தந்திருக்கிறார்கள். அவர்கள் நினைக்க வேண்டும், நம்முடைய கடமை என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கிறது. காலையிலே நேரலையிலே பார்க்கின்ற போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அதே போல இப்பொழுதும் இரவிலும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நிறைய சான்றோர் பெருமக்கள் எல்லாம் வருவார்கள். அந்த வகையில் வ.வே. ஐயர் எவ்வளவு சிறப்பு பெற்றிருந்தார் என்பதை மட்டும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். வருகிற நண்பர்கள் புதுவை அமிர்தா குரலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும், ஷேர் பண்ண வேண்டும். நமக்கு தமிழ் முன்னோர்கள் அவ்வளவு சிறப்பை செய்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வ.வே. ஐயர் பிறந்த தினத்தில் நாம் எவ்வளவு தமிழை அறிந்திருக்கிறோம் என்பதை நினைத்து நினைத்து பெருமை கொள்ள வேண்டிய தமிழ் பற்றை ஓலைச்சுவடியெல்லாம் கண்டெடுத்து அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் அச்சிலே ஏற்றி சிறப்பு செய்தவர் நம்முடைய வ.வே.